லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து கிருஷ்ணா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தானே, இதுக்கு நீ அக்செப்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு கிருஷ்ணா சொல்லுவாங்க, உனக்கு புரியாதுடி, சரி விடு அப்படி சொல்லுவாங்க. அதோட லாஸ்ட் பார்ட்டு கம்ப்ளீட் ஆச்சு. வாங்க இப்போ செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு மீரா கேட்பாங்க, ஏன்டா கிருஷ்ணா எப்போ பார்த்தாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்கிற, எனக்கும் புரிய, நீ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு கிருஷ்ணா சொன்னாங்க, சும்மா இரு அப்படி சொல்லும்போது, ஏன்டா நீ எப்போ பார்த்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, எது கேட்டாலும் சைலண்ட்டாகவே இருந்தார் அப்படி சொல்லும்போது, சம்டைம்ஸ் சில விஷயம் நம்ம வாயத்தை எடுத்து சொன்னாலும் வந்துட்டு புரிஞ்சுக்கிறது கஷ்டம், சம்டைம் அது சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி சொல்லும்போது, நீ ஏதோ சொல்கிறடா, பட் எனக்கு புரியவே மாட்டேங்குது, நீ எதாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லண்டா அப்படி சொல்லும்போது அது கிருஷ்ணா வந்துட்டு மனசில் நினச்சிக்கோ, நான் டேரெக்டாக எல்லா விதமாக தான் சொல்கிறேன், பட் உனக்கு தான் புரியலையே அப்படின்னு மனசில் நினச்சிக்காரு. பட் வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டார். அதுக்கு என்னடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை பாப்பா, கிளாஸுக்கு போகலாம், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, ஓகே வா போகலாம், அப்புறம் சார் வந்துட்டு மறுபடியும் திட்ட போகிறாங்க, அப்புறம் நீ உட்காந்து அழுவ, நான் வந்து சம்மந்தப்படுத்துகிற பேரில் ஏன்னா முடியலடி அப்படி சொல்லும்போது, சரி வாடா, எங்க சரி ஆரம்பம் இருக்கான்னு அவன் போனா, நீ காஃபி குடிக்க வரவே இல்லையா அப்படின்னு என்ன கேட்டால் நானும் அவன் கூட தானே இருக்கேன், என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நானும் அவன் கூட தானே இருக்கேன், வா போய் பார்க்கலாம், ஒருவேளை அவன் கிளாஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டான்னு என்னன்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் வந்து கிளாஸில் ரீச் ஆகிடுவீங்க. அப்போ தான் ஆரம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து உட்காந்து எதை போட்டே பார்த்துன்னு இருப்பாரு. அப்போ வந்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டு, டே என்னடா ஆச்சு, போட்டே பார்த்துனுக்கிறேன் அப்படி சொல்லும்போது, ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சிரிக்கும். டே நீ ஒன்றும் இல்லை சொல்லும்போது ஏதோ இருக்குது ஒழுங்கா சொல்லி என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ வந்துட்டு நீங்கள் ஆரம்பிட்டு பேசவே மாட்டீங்க, பேசாமல் நீங்கள் வந்துட்டு போங்க, நில்றி, நீ நடி பேசாமல் போகிறேன் என்னை பார்த்துட்டு அப்படி சொல்லும்போது, நீ யாரா எனக்கு ஃபஸ்ட்டு, நான் உன்னை பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி, என்கிட்ட வந்து பேசுகிறலாம் வச்சுக்காது அப்படி சொல்லும்போது, பைத்தியம் உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, சும்மா இரு அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லுவார். ஏன்டா பின்ன அவளை பைத்தியம் சொல்ல, அதை விடுறா, அவ ஏன் ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறா என்னை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, பின்ன அந்த சார் அவளை அப்படி திட்டாங்க, பட் நீ வந்துட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டு, அதனால் அவள் கோச்சின்னு இருக்கிறான். ஓகே மேடம்க்கு அதனால தான் என் மேலே கோவமா, சரி விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்திடலாம், அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்தா அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிடுவா சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ அவளை இந்த தடவை உன் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோவப்பட்டிருக்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னை லோன்னு அலையோட போகிறான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது, அவளே பண்ணல நீயே பண்ண வச்சுட்டா உங்களுக்கு, இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் வாய மூடுறா அப்படி சொல்லி ஆரம் வந்து கிருஷ்ணா பார்த்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு சார் வந்துடுவாங்க கிளாஸ் ரூம்குள்ளே. அதுக்கப்புறம் 2 பேருமே சைலண்ட் ஆகிட்டு அன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் நல்ல மாதிரி போய்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ்லாம் விட்டுட்டு ஆக்சுவலி காலேஜ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு சரி கிளம்பலாம் சொல்லிவிட்டு பேக்லாம் எடுத்துக்கிங்க. அப்போ ஆரம் வந்துட்டு வாடி போகலாம் அப்படி சொல்லும்போது, நீ யாருடா அப்படி சொல்லும்போது, தெரியாமல் வந்து கேட்காம விட்டுண்டி, அந்த சார் ஒரு லூஸ், ஓகே அவன் திட்டினான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிறியே, அதுக்கு தான் நீ எப்பயும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேற, நீ ரொம்ப ஜோவில்லை, அதுக்கு தான் நான் வந்து கேட்கல, நீ யாருன்னு தெரியாது என்கிட்ட வந்து பேசுகிறல, கிருஷ்ணா வா நம்ம போகலாம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஆரம்பிட்டு சொல்கிற அவகிட்ட எப்படியாவது பேச சொல்லி, இன்னும் இப்படி பண்ணுறா சின்ன குழந்தை மாதிரி அப்படி சொல்லும்போது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஓகே என்னை விட்டுரு அப்படின்னு கிருஷ்ணா சொல்லுவார். அதுக்கு ஆரம்பிட்டு, நீ சொன்ன மட்டும் தடவை கொஞ்சம் கேட்பேன், ஏன் சொல்லு, நான் உன் பேச்சு மட்டும் தானே கேட்பேன், என்னெல்லாம் மரியாதை இல்லாமல் திட்டுவாரா, அதுக்கு தானே தயவு செஞ்சு சொல்கிறேன் ப்ளீஸ்டா, நான் ஏதோ அபி கூட போயிட்டு காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுண்டா அப்படி சொல்லும்போது, அப்போ மீராவோட முகமே மாற ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்துட்டு கிருஷ்ணாவும் நோட்டீஸ் பண்ணுவார். அப்போ வந்துட்டு எதுவுமே பேச மாட்டார் கிருஷ்ணா. என்னடா ஆச்சு, நீ இப்போ சைலண்ட் ஆகிட்டா, அவள் தான் சைலண்டாக என்கிட்ட பேச மாட்டேன் சொல்கிறேன், இப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படி கேட்டபோது, அப்போ ஒன்றும் இல்லைடா, ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறேன், நல்லா தானே இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது, இப்போ கேட்டால் தலைவலின்னு சொல்கிறேன், என்னடா 2 பேரும் பிளான் பண்ணி என்கிட்ட பேசக்கூடாது முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லும்போது, ஆமாடா அவங்ககிட்ட பிளான் பண்ணி பேசாமல் இருந்துட போகிறோம் அவங்ககிட்ட அப்படி சொல்லும்போது, மீரா வந்து கிடுக்குன்னு போயிடுவாங்க நடந்து, நீ தான் சொல்லி அவளை சமாதானப்படுத்துண்டா அப்படி சொல்ல, நீ வந்து பேசலை அதனால நீ தான் போய் சமாதானப்படுத்தணும், என்ன கேட்டால் எதுக்கு அவகிட்ட நான் திட்டுவாங்க, என்னால் முடியாது, ஆல்ரெடி அவள் டென்ஷனில் இருக்கிறா, இப்போ போய் என்னதான் சொல்ல, அவள் என் மேலே கத்த, என்னால் முடியாது, நீயே போய் பார்த்துக்க எதாக இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க கிருஷ்ணா. சரி அதெல்லாம் விட்டு நோட்ஸ் எடுத்தியா அப்படி கேட்கும்போது, நீ என் பார்த்து நோட்ஸ் தானே எடுத்தேன், இல்லைடா நான் கவிதை எழுதினதான், என்னடா சொல்கிற அப்படி இல்லை கவிதை எழுதல, நோட்ஸ் எடுக்கிற பேரில் ஏதோ ஒன்று கிரிக்கெட்டா, அதனால நீ நோட்ஸ் எடுத்துட்டு போல செல்லல எனக்கு கொடுறா அப்படி சொன்னது, கண்டிவே கிடையாது, இந்த தடவை நீயே படி இல்லை ஏதாவது பண்ணு, நான் என்கிட்ட நோட்ஸ்லாம் எதிர்பார்க்காத, அவனுக்கு நோட்ஸ்லாம் தர மாட்டேன்டா அப்படி சொல்லும்போது, ப்ளீஸ்டா அப்படி சொல்லுவாங்க. சரி வந்து தொலை கொடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க. சரி வா போகலாம், அவள் ஆல்ரெடி முன்னாடி போயிட்டா, ஒரு கோவத்தில் அப்படியே நடந்துக்கிட்டு போயிட போகிறா அப்படி
சொல்லிட்டு ஆரம் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவள் நடந்துலாம் போக மாட்டா, வெயிட் பண்ணுவா அப்படி சொல்லும்போது, எப்பட்றா நீ சொல்கிற, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும்டா அப்படி சொல்லும்போது, அது எப்பட்றா நம்ம 3 பேருமே சைல்ட்ஹுட்ல ஃப்ரெண்டு தான், பட் என்னால் மட்டும் அவளை புரிஞ்சிக்கவே முடியல, அதே போய் நீ மட்டும் அவளை நல்லா புரிஞ்சுக்கிற, நீ மட்டும் இப்படி அவளை நல்லா புரிஞ்சுக்கிற, அது அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது கிருஷ் அப்படி சொல்லிட்டு ஆரம் கேட்கும்போது, அது அப்படியே நம்மளுக்கு பிடிச்சவங்களை பற்றி நம்ம எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோம் அப்படி சொல்லும்போது, என்னது அப்படி சொல்லி ஆரம்பிக்கும்போது, ஆமாண்டா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்லை, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படி சொன்னேன் அப்படி சொல்லும்போது, அப்படியா, இல்லை நான் வேறு மாதிரி நினச்சேன், என்ன வேறு மாதிரி, இல்லை அது ஒரு பிசாசு, அதை போய் உனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறீ, அதுக்கு தான் அப்படி சொல்லும்போது, அவளை பிசாசுன்னு சொல்லாத எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், ஓகே நீ அவன் முன்னாடியே சொல்லும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது, இப்போ அவள் இல்லாத சொன்னேன் நான் இன்னும் டென்ஷன் ஆகும்டா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேது, ஏன்டா நான் அவளை எதை சொன்னாலும் முன்னாடி வந்து நின்று அவளை இதை சொல்லாத அதை பண்ணாத இதை பண்ணாத சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஆரம் கேட்பாங்க. இல்லைடா ஆக்சுவலி அவளுக்குன்னு இருக்கிறது நம்ம தான், நம்மளே அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன், அப்புறம் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படி சொன்னேன். அப்போ தான் வந்துட்டு ஆரம் வந்துட்டு கிருஷ்ணாடா சாரிடா, ஆக்சுவலி அப்போ வந்துட்டு சார் அப்படி அவளை திட்டும்போது நானும் நினச்சி பேசுன்னு தான் நினச்சேன், பட் எனக்கு பயமாக இருந்துச்சு, ஏன்னா அந்த சாருக்கு ஆல்ரெடி எனக்கு கண்டு ஆகாது, நான் ஏதாவது பேச போய் என் மார்க்கில் ஏதாவது கையை வச்சுட்டாங்களா, நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு தானே பேசலை, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ தைரியமாக நினச்சி பேசிட்டு அவர் ஏன்னா அவரோட சப்ஜெக்ட் தான் வந்துட்டு உன்னோட மெயின் இதுவே, பட் வந்துட்டு அவர் ஏதாவது உன்னோட மார்க்கில் ஏதாவது இஷ்யூ ஏதாவது பண்ணிட மாட்டாரா, ஆனால் நீ ஏஞ்சி பேசிட்டு அப்படி சொல்லும்போது, இங்கே பாரு ஆரம், என்னை பொறுத்தவரை வந்துட்டு மீராவை பற்றி யார் எது பேசுகிறாலும் தைரியமாக பேசுவேன், அது எந்த ஒரு விஷயம் தான் நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன் அதுக்கு அடுத்தது அப்படி சொல்லுவாங்க கிருஷ்ணா. இது வந்துட்டு ஆரம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவே பார்ப்பாங்க, என்னடா இவன் அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க, அப்புறம் ஆரம் வந்து கேஷுவலாக விட்டுருவாங்க, ஏன்னா வந்துட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால வந்துட்டு அவன் மேலே ரொம்ப அக்கறையில் வந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாடா போகலாம், அவள் நேரம் நின்று இருப்பா, டைம் ஆகிட்டு சொல்லிட்டு அவரை கத்த ஆரம்பிச்சிடப்படா அப்படி சொல்லும்போது, தம்பி டைம் எங்கள் 2 பேருக்கு தான் ஆகும், நீ என் கூட வர முடியாது இதுக்கப்புறம், ஏன்னா அவள் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறா, நீ அவளை சமாதானப்படுத்த வரைக்கும் நீ எங்கள் பக்கம்லாம் வந்துடாதப்பா அப்படி சொல்லுவேன். டீ அவளை மட்டும் தான் சமாதானப்படுத்துறேன், ஏன்டா நீ எங்கன்னு சேர்த்து புண்ணியம் சேர்த்து சொல்லிட்டேன் அப்படி சொல்லும்போது, இல்லைடா ஆக்சுவலி அவள் கூட தான் இருப்பேன், நீ வந்து என்கிட்ட பேசாத, அப்புறம் அவள் என்கிட்ட பேசாமல் போயிடப்பா அப்படி சொல்லும்போது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க 2 பேர் சேர்ந்துக்குன்னு, யார் எப்படி பண்ணுறாங்க, நீ என்ன பண்ண சார் ரசா அப்படின்னு கேட்கும்போது, சரி மன்னிச்சுக்க, நான் அபிக்கிட்ட போயிட்டு காஃபி குடிக்க போனது தப்பு தான், நீ அபி கூட போய் காஃபி குடிச்சது தப்பு இல்லைடா, ஒரு வார்த்தையில் கேட்டுட்டு சரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீ போயிருக்கலாம்ல அப்படி சொல்லும்போது, அப்போ ஆரம் வந்துட்டு சைலண்ட் ஆகிடுவார், ஏன்டா சைலண்ட் ஆகிட்டேன் அப்படி சொல்லும்போது, இல்லைடா நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், பட் நான் அப்போ யோசிக்கல, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டு அபி கூட காஃபி குடிக்க போயிட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஆரம். அப்போ கிருஷ்ணா கேட்பாங்க, ஆரம் உனக்கு அபியை பிடிச்சிருக்குதா அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு வந்துட்டு ஆரம் வந்துட்டு ஒரு நிமிஷம் எதுவுமே பேச மாட்டார், சொல்கிறா அப்படி கேட்கும்போது, ஆமாடா எனக்கு அபியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது, நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போதுட்டு கிருஷ்ணாவுக்கு இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும், சரிடா அப்படி சொல்லும்போது, ஏன்டா நீ ஒரு மாதிரி பேச அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து கிருஷ்ணாவை கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நீ உன்னோட லவ் அபிக்கிட்ட சொல்லிட்டியா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நான் சொல்ல, ஆக்சுவலி எனக்கு சொல்லணுன்னு தான் விருப்பம், ஆக்சுவலி அபிக்கே நான் பிடிக்க தான் நினைக்கிறேன், பட் சொல்ல போய் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு வேளை நான் உங்களை ஃப்ரெண்டாக பார்க்குறேன் அண்ணன் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாலா, எனக்கு அதை தாங்க முடியாது, அதுக்கு தான் வந்துட்டு நான் சொல்லாமல் வச்சுருக்கிறேன் அப்படி சொல்லும்போது, அப்போ கிருஷ்ணா சொல்லுவார், சம்டைம் நம்ம ஒருத்தங்க லவ் பண்ணும்போது உண்மையாக லவ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்மளால எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது நம்மளோட உண்மையான ஃபீலிங்கை வந்துட்டு, பட் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதா ரொம்ப பெரிய தப்பு, ஏன்னா வந்துட்டு இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம பண்ணாமல் இருக்கும்போது சில லைஃப் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி இருக்காது, வேறு மாதிரி மாறிடும், அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் எப்பயுமே, அதனால நீ எதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு முடிவு பண்ணு ஆரம், ஓகே இதை வந்துட்டு நான் உன் ஃப்ரெண்டாக சொல்ல நார்மல் ஒரு பர்சனாக சொல்கிறேன் புரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லுவார். ஆனால் கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு மனசில் கஷ்டமாக இருக்குது, என்னடா இவன் போயிட்டு அபியை வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானே சொல்லிட்டு இருக்கும், பட் வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு சொல்ல மாட்டார் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, எதுவும் சொல்லாமல் இதெல்லாம் ஒரு மனசுக்குள்ளே தான் நினச்சின்னு இருக்கிறாரு. சரி வா போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டு அவங்க கிளாஸ் விட்டு இவங்க 2 பேரும் கிளாஸில் வந்து இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து பைக் கிட்ட வெயிட் பண்ணியிருப்பீங்க. அப்போ கிருஷ்ணா வந்துட்டு சாரிப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்கு அப்படி சொல்லும்போது, நீ என்ன பண்ணியிருந்த இவ்வளோ வரைக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லடி ஆக்சுவலி ஆரம்பிட்டு பேசினதியா அப்படி சொல்லி கேட்கும்போது, நீ நினைக்கிற மாதிரி பேசலடி, அவன் என்கிட்ட பேசாதான் நான் அவாய்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு வேறு ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது, பின்னாடி ஆரம்பிச்சுட்டு, ஆமாண்டா நீ அவாய்ட் பண்ணிட்டு தானே வந்து என்ன ஏன்டா அவாய்ட் பண்ணிட்டு வந்த, என் மனசு எவ்வளோ வலிக்குது தெரியுமா, நீங்கள் 2 பேர் தான் எனக்கு உலகம், ஆனால் நீங்கள் 2 பேருமே நான் அவாய்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்படி சொல்லும்போது கிருஷ்ணா மனசில் இவன் பெரியான உலகமாக நடிக்கிறாடா இவன், என்னமா நடிக்கிறான் இவன் அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்காரு. கொஞ்சம் நினச்சிட்டு சிரிப்பார். அதை வந்துட்டு
மீரா நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. நீ எதுக்கு இப்போ சிரிக்கிற கிருஷ்ணா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லடி அவன் இப்படி எந்த பார்த்தா பாவமாக இது அதை நினச்சி சிரித்தேன். சரி அவனை மன்னிச்சிடலாம்ல அப்படி சொல்லும்போது, இப்போ நான் உனக்கு முக்கியமா அவன் முக்கியமா அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட வந்து மீரா கேட்கும்போது, என்னடி இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்குற அப்படி சொல்லும்போது, இப்போ நீ சொல்கிறியா இல்லையா நான் முக்கியமா அவன் முக்கியமா அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட வந்துட்டு மீரா கேட்கும்போது, கிருஷ்ணா ஒரே வார்த்தை சொல்ல, எனக்கு நீங்கள் 2 பேருமே 2 கண்ணு மாதிரி, எனக்கு நீ தான் முக்கியம் அவன் தான் முக்கியம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு 2 பேருமே முக்கியம் அப்படி சொல்லும்போது மீரா வந்துட்டு கொஞ்சம் கோபமாக முகத்தை திருப்பிக்குவாங்க. இங்கே பாருப்பா அப்படி சொல்லும்போது, திரும்படி அப்படி சொல்லுவாங்க. என்னடா அப்படி சொல்லும்போது, இங்கே பாரு அவன் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தால் உங்ககிட்ட வந்து பேசல அப்போ, பட் அதையே நீ வச்சுன்னு இருக்கக்கூடாது. நம்மளாம் வந்துட்டு சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட் தெரியுமா, எத்தனை தடவை என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணிக்கிறான், அப்போலாம் நீ மன்னிச்சிருக்கிறல்ல, ஏன் இப்போ மட்டும் மன்னிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நான் அப்படி அழுதான் என்னை கண்டுக்காமலே போயிட்டான் அப்படி சொல்லும்போது கிருஷ்ணா வந்துட்டு ஒரு விஷயத்தில், நம்ம எல்லாம் உண்மையான ஃப்ரெண்ட் தானே அப்படி கேட்கும்போது, ஆமாம் அதில் டவுட் அப்படி சொல்லி கேட்கும்போது, என்ன உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது, அதில் அதனால் நான் என்ன சொல்ல வரணும்னு உனக்கு புரியுதா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா கிருஷ்ணா வந்துட்டு மீராவோட மண்டையை நல்லா கழுவ ஆரம்பிச்சிடுவார் அதை இதை சொல்லி. அப்போ வந்துட்டு மீரா, ஆமாம் இல்லை எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, கரெக்ட் தானே கிருஷ்ணா நீ சொன்னது கரெக்டு, பட் நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆரம்பிச்சேன். சரியான பேக் இது எதை சொன்னாலும் நம்புது தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு சிரிப்பார். மனசுக்குள்ள நினச்சிட்டு சிரிப்பார். இப்போ நீ ஏன்டா சிரிச்சேன், இல்லை நான் சிரிக்கிறப்போ என் முகம் உம்முன்னு இருக்குது, நாளுக்கெல்லாம் நினச்சேன் பார்த்தா உன் கண்ணுக்கு அது சிரிக்கிற மாதிரி இருக்குதா அப்படி சொன்ன உடனே ஆரம்பி சொல்லுவாங்க. இப்போ மீரா மறுபடியும் முகத்தை திருப்பிவாங்க. இங்கே பாருமா ப்ளீஸ் அவனை மன்னிச்சிடு ஓகேவா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லும்போது, உனக்கு தான் இவனை மன்னிக்கிறேன் ஆனால் இவங்ககிட்ட இப்போதைக்கு நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு ஆரம்பி சொல்லுவேன், நீ பேசலாம் வேணாண்டி, நம்ம இதுக்கு போகலாம், எங்கே பேக்கரிக்கு போகலாம், உனக்கு பிடிச்ச ஐஸ் கேக் வாங்கி தரேன் சாப்பிட்லாமா 2 பேரும் அப்படி சொல்லும்போது, ஐஸ் கேக்கா எனக்கு ஆனால் நீ சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்கி தரணும் அப்படி சொல்லும்போது, வாங்கி தரண்டி கண்டிப்பாக உனக்கு வாங்கி தரவா போகலாமா அப்படி சொல்லும்போது, சரி வா போகலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இது ஆரம் வந்துட்டு கிருஷ்ணா பார்த்து, பாரு எப்படி மடக்கணும் பார்த்தியா அப்படி சொல்லி கண்ணை காட்டுவாங்க. எல்லாம் நேரண்டா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்லுவார். அவள் ஒன்றும் தெரியாத குழந்தைடா, அதனால தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் வந்து அவளை இக்னோர் பண்ணாத அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லுவார். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருப்பீங்க, ஏன்னா இவங்க பைக் எடுத்துன்னு வரட்டும் சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு எனக்கு அவளை பிடிக்குண்டா, குழந்தை தான், ஆனால் இந்த குழந்தையா இருக்கிறா, கேக் வாங்கி தர சொன்னோன்னே என்னை மன்னிச்சுட்டாடா அப்படி சொன்னோன்னே, வா மாட்டி விட்றமா உன்னை அப்படி சொல்லும்போது, ப்ளீஸ்டா இப்போ தாண்டா அவளை சமாதானப்படுத்தி இருக்கு, நீ ஏதாவது கொட்டியை குழப்பி விட்டுறாதடா அப்படி சொல்லும்போது, சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி, ஆக்சுவலி வண்டி ஓட்டுறது வந்துட்டு கிருஷ்ணா தான், அதுக்கு பக்கத்தில் தான் ஆரம் வந்துட்டு உட்காந்துக்குவாங்க. அப்போ உட்காந்து வந்துட்டு கேட் கிட்ட வருவாங்க, நீங்கள் கேட் கிட்ட வெயிட் பண்ணுவீங்க. அப்போ வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க வண்டி எடுத்துன்னு வரத்துக்குள்ளே வந்துட்டு அபி வந்துட்டு வந்திருப்பாங்க ஸ்கூட்டியில். அப்போ வந்துட்டு அபி பேசுவாங்க, ஹலோ மீரா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் நல்லா இருக்கிறேன், என் கிளாஸில் எப்படி போச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. கிளாஸில் நல்லா தான் போச்சு, நீங்கள் என்ன எங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அபி கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி ஆரம்பம் கிருஷ்ணாவும் இது பைக் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு அபி வந்துட்டு, ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிவிடுங்க அப்படி சொல்லுவாங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி நீங்கள் இதை எப்படி எடுத்துவீங்க எனக்கு தெரியல, இல்லை சொல்லுங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லும்போது, ஏன்னா நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்கிறத விட்டு என்னை அபிநய் கூப்பிடல, நானும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் தானே அப்படி சொல்லும்போது, இல்லை ஓகே அப்படி சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஆரம்பம் பிடிச்சிருக்குது, பட் எனக்கு எப்படி அவர்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதான் ஏன்னா நீங்கள் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, கொஞ்சம் ஆரம் பற்றி சொல்ல முடியுமா அப்படி கேட்கும்போது, இது கேட்குற உங்களுக்கு எனக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆனால் எதுவுமே பேச மாட்டீங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கிருஷ்ணா ஆல்ரெடி வண்டி எடுத்துன்னு வந்துடுவாங்க. வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடும்போது, அப்போ வந்துட்டு ஆரம் வந்துட்டு கிருஷ்ணா கூட தான் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்துட்டு அபி வந்துட்டு, ஆரம் வேணா நீங்கள் ஏன் கூட வந்துருக்குங்களா, இல்லை ஏன்னா வந்துட்டு 3 பேர் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பைக்கில் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இதை கேட்குற ஆரம்புக்கு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி அப்படி பறக்கும். இது கேட்குற கிருஷ்ணாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆனால் அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டார். அதுக்கு ஆரம் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் திடீர்னு போயிட்டு அபியோட ஸ்கூட்டியில் உட்காந்துக்குவார். அதுக்கப்புறம் அபி சொல்லுவாங்க, வீட்டுக்கு தானே அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் ஆக்சுவலி பேக்கரிக்கு போகிறோம், அபி நீயும் ஜாயின் பண்ணிக்க முடியுமா சொல்லிட்டு ஆரம் கேட்பாங்க. ஆக்சுவலி ஆரம் வந்துட்டு இவங்க 2 பேரும் கேட்டே இருக்க மாட்டாங்க, அபி நம்ம கூட வரலாமா சொல்லிட்டு. டேரெக்டாக அபி கிட்ட கேட்கும்போது அபி வந்துட்டு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நானும் வரேன் அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அபியும் ஆரமாக போக ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் அங்கே தான் நிற்பீங்க. அப்போ வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு, என்னடி ஆச்சு வாடி வந்து உட்காரு அப்படி சொல்லும்போது, ஒன்றும் இல்லைடா, இல்லடி உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையாடி அப்படி சொல்லும்போது,
ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சம் தலைவலி. இதே டைலாக் தான் இப்போ வர வர நீ சொல்லியிருக்கிற. எப்போல்லாம் முகம் சோகமாக இருக்குதோ அப்போல்லாம் கேட்டால் தலைவலிக்குது. உனக்கு உண்மையாகவே தலைவலிக்குதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட அப்படின்னா சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை சொல்லு அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லுவது. இங்கே பார் மீரா, நீ என்கிட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், ஓகேவா? நான் எப்பயுமே வந்துட்டு உன் கூட இருப்பேன்டி, புரிஞ்சுக்கிட்டே அப்படி சொல்லும்போது, ஒன்றும் இல்லைடா, உண்மையாலுமே எனக்கு லேசாக தலைவலிடா அப்படி சொல்லும்போது, சரிவா எப்படியா இருந்தாலும் பேக்கரிக்கு தானே போகிறேன், உனக்கு காஃபி குடி அப்படி சொல்லும்போது, சரிடா சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணா கூட வந்துட்டு உட்காந்துக்கிங்க. ஆக்சுவலி நீங்கள் எப்படி உட்காந்திங்கன்னா, கிருஷ்ணா தோல் மேலே சாஞ்சிட்டு கிருஷ்ணா வந்துட்டு கட்டி பிடிச்சின்னு உட்காருங்க. இதை பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு கன்ஃபார்ம் இவங்க லவ்வர் தான் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நீங்கள் உட்காந்து இருக்கிறது, ஏன்னா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணா கூட வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்து பழகிட்டீங்க. நீங்கள் அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஹக் பண்ணி இந்த மாதிரி தோல் மேலே சாஞ்சிட்டு போகிறதுலாம் உங்களை பொறுத்தவரை அது நார்மல், ஓகேவா? கிருஷ்ணா பொறுத்தவரை ஓரளவுக்கு அது நார்மலாக தான் அவர் ஃபீல் பண்ணுவார். பட் பார்க்குறவங்க எல்லாரும் வந்துட்டு இதுங்க ரெண்டாம் லவ் பண்ணுதுங்க உங்களுக்கு, அதுதான் எப்போ பார்த்தாலும் கையை பிடிச்சிக்கின்னு கட்டி பிடிச்சின்னு போகுதுங்கன்னு அவங்க நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அபியும் ஆரம்பம் வந்துட்டு ரீச் பண்ணிட்டுருப்பாங்க அங்கே வந்துட்டு பேக்கரிக்கு. அது வந்து ஒரு சின்ன சைஸ் பேக்கரி தான், அங்கே வந்து டேபிள்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு அவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு உட்காந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருந்ததுனால நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போவீங்க. போகும்போதே அவங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க 2 பேர் நிறைய பேசின்னு சிரிச்சுன்னு இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பைக்கை கிருஷ்ணா ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கும்போது நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கான், பட் எதையும் சொல்ல முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் கிருஷ்ணாவும் என்ட்ரு ஆவீங்க பேக்கரிக்குள்ளே. அப்போ வந்துட்டு ஆரம்பிலே வாடி என்னடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை அபி கேட்பாங்க. அபிக்கு ஒரு மாதிரி இதாகும். ஏங்க நீங்கள் வாடி போடின்னு சொல்கிறீங்க மீரா அப்படி சொன்ன. அவ என் ஃப்ரெண்டு, அதனால் நான் வாடி போடி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அபிக்கிட்ட வந்து ஆரம்பி சொல்லுவாங்க. அதுக்கு அபி வந்துட்டு நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படி சொல்லிட்டு ஆரம்பிட்டு சொல்லுவாங்க. என்ன அபி சொல்லு அப்படி சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மீரா வந்து வாடி பொடின்னு சொல்லாமல் மீரா இல்லை வாங்க போங்க சொல்லலாம்ல அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு அபி சொல்லுவாங்க. இந்த விஷயம் வந்துட்டு ஆரம்புக்கு பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு இது மீரா வந்துட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், எப்பயுமே அவளை வந்து வாடி போடி இதெல்லாம் பேசுறது நார்மலான ஒரு விஷயம். திடீர்னு வந்துட்டு அபி வந்துட்டு நீ இப்படி பேசாத சொல்லும்போது இது கொஞ்சம் பிடிக்காது தான். பட் வந்துட்டு சரி நான் இதுக்கப்புறம் அப்படி அவளை வாடி போடின்னு சொல்ல மாட்டேன்னு வந்துட்டு ஆரம் வந்து அபிகிட்ட சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷன்லாம் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து என்ட்ராயிருப்பீங்க பேக்கரிக்குள்ளே, கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் வந்து உட்காந்தோடனே அதுக்கப்புறம் மீரா உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு ஆரம் கேட்கும்போது என்னடா இவன் கொஞ்சம் அது வாடி போடின்னு கூட்டினது தான் இப்போ நான் மீரான்னு கூப்பிட்றான்ற மாதிரி தான் கிருஷ்ணாவுக்கு தோணும், மீராக்கும் தோணும். பட் 2 பேரும் இது பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு உனக்கோசரம் நான் சொன்ன மாதிரி சாக்லேட் கேக் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படி சொன்னோடனே எடுத்து கொடுப்பாங்க. இதை பார்க்குற அபிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா இது அப்படி சொல்லிட்டு. அப்போ அபி கேட்பாங்க ஏன் சாக்லேட் கேக் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி சொல்லாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை ஆக்சுவலி மீராவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ஏன்னா அந்த வாடி என்ற விஷயத்த யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இதை 2 பேருமே இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணிவிடுவாங்க. யார் கிருஷ்ணாவும் வந்துட்டு மீராவும். ஏன்னா இவன் எப்பயும் வாடி போடி அப்புறம் மீரா அப்படி பைத்தியம் இப்படி தான் சொல்லின்னு பேசுவான். திடீர்னு வந்துட்டு மீராவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிஹேவ் ஆகும். இதை பார்க்குற வந்துட்டு கிருஷ்ணாவுக்கு இது எதுவுமே சரியில்லாத மாதிரி தான் தோணும். பட் வந்துட்டு என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பர்சனல் லைஃப்க்கு நம்ம ஃபேஸ் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த வந்து கிருஷ்ணா நல்லா புரிஞ்சிருப்பார். அதனால் வந்துட்டு பெருசாக எதுவும் காட்டிக்க மாட்டார். அப்போ வந்துட்டு சாக்லேட் கேக் வந்து நீங்கள் கிருஷ்ணா சாப்பிடுவீங்க. அப்போ ஏன்னா நீ சாப்பிடல அப்படி கேட்டவொடனே இல்லை ஆக்சுவலி நான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் 2 அப்படி சொல்லிட்டு சொன்னோம். ஏன்டா நீ உனக்கு சாக்லேட்னா பிடிக்கல அப்படி சொல்லும்போது இல்லை மீரா ஆக்சுவலி அபி நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்துட்டு சாப்பிட்லான்னு இருக்கிறேன் அதுக்கு தான் அப்படி சொல்லும்போது இப்போ நீங்கள் சாப்பிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு அந்த கேக் இதுக்கப்புறம் உள்ளே போகாது, தொண்டைக்குள்ளேயே நிற்க பாதிலே அப்படி ஆகிடும். ஆனால் முகத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காட்ட மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு கிருஷ்ணன் சொல்லுவாங்க ஏன்டி வாய்க்குள்ளேயே வச்சுன்னு இருக்கிற மீன் காண்டி அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைடா எனக்கு போதும் அப்படி சொல்லும்போது நீ வந்து சாப்பிட்டது 2 ஸ்பூன் கேக் தாண்டி. இல்லைடா நான் சொன்னது எனக்கு அப்பயே வந்துட்டு லேசாக தலைவலின்னு அதனால எனக்கு இப்போ கொமட்டுற மாதிரியும் ஆகுது, அதனால தான் எனக்கு வேணாண்டா அப்படி சொல்லும்போது வந்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு மீரா சொல்லும்போது இப்போ ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆகும். ஏன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லைடா அப்படி தான் எப்பவுமே சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா ஒன்றும் இல்லை ஆரம்புன்னு சொல்லும்போது இன்னும் இவ திடீர்னு என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் ஃபீல் பண்ணாரு. பட் ஆரம்பம் நினச்சிக்கிறோம் ஒருவேளை அபி இருக்கிறாங்களா அவங்க முன்னாடி வாடா பாடா சொன்னால் மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான்
சொல்லிவிட்டு மீரா என்னை வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்றா அப்படி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்போ வந்துட்டு கிருஷ்ணான சரிவா நான் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது காஃபி இங்கே தர வச்சு குடிக்கலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஆரம்பி சொல்லும்போது இல்லை கொஞ்சம் அந்த சைடு விண்டோ சைடு உட்காந்தா அவளுக்கு கொஞ்சம் நல்லா காற்று வரும், அப்போ கொஞ்சம் காஃபி குடிக்கும்போது நல்லா ஃபீல் ஆகும் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லும்போது சரிடா அப்படி சொல்லுவாங்க. சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு மீராவை கூப்பிடும்போது நீ சாப்பிட்லையடா சாப்பிட்றா அப்படி சொன்னேன். எனக்கு நான் விட சாப்பிட்டுக்கா வா அப்படி சொன்னேன். இல்லைன்னா ஒன்று பண்ணு 2 கேக்கு எடுத்துன்னு வா நம்ம அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணாவும் மீராவும் ஒரு சைட் போயிடுவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணா போயிட்டு நீ இங்கே கேக்கை சாப்பிடு நான் போயிட்டு உனக்கு காஃபி எடுத்துன்னு வரேன் சொல்லிட்டு காஃபி இங்கே வரேன்டா அப்படி சொல்லிட்டு இது நீங்கள் சொல்லுங்கள் தெரியும்டி இங்கே வரதுக்குன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும், நாங்கள் போனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க, அதுக்கு தான் பரவாயில்ல 5 நிமிஷம் தான் பரவாயில்லையா உனக்கு இன்னும் 5 நிமிஷத்தில் தலைவலி நீ கத்துறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரிடா போய் எடுத்துன்னு வா அப்படி சொன்னோன்னே போயிட்டு அதுக்கப்புறம் காஃபி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலி 2 காஃபி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. யார் கிருஷ்ணா என்ன 2 காஃபி அப்படி சொன்னேன். அப்போ எனக்கு மட்டும் கிடையாதா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்கும்போது உனக்கு தான் அவ்வளோ காஃபிலாம் பிடிக்காதேடா நீ குடிக்கிறதே ரேர் காஃபி அப்படி சொல்லும்போது ரேர் தான் பருவான் கூட குடிக்கணும்னு தோணுது. அதுவும் இங்கே இப்போ வந்துட்டு ஆக்சுவலி இந்த டைமில் வந்துட்டு மேகலாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு மேகமூட்டமாக இருக்குது, லேசாக வந்து தூரல் போட ஆரம்பிச்சிருக்கான், நல்லா காற்று வரும். நீங்கள் வந்துட்டு விண்டோ சைடு தான் உட்காந்துருப்பீங்க, அங்கே அந்த பேக்கரியில் வந்துட்டு விண்டோ இருக்கும், அந்த காற்று வருதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஆரம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவங்க 2 பேரையும் நோட்டீஸ் பண்ணுவார். யார் கிருஷ்ணாவையும் வந்துட்டு மீராவையும் பார்க்கும்போது இதுங்க எனக்கு தெரியல ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஆரம்பிக்கு. இப்போ இதை பார்க்க அபிக்கு வந்துட்டு என்னாச்சு ஆரம்பிச்சு சொல்லணும்னு இல்லை ஆக்சுவலி கிருஷ்ணா அவ்வளோ காஃபிலாம் குடிக்கவே மாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ காஃபிலாம் வாங்கி வந்துட்டு மீரா கூட உட்காந்து குடிக்கிறது புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கும்போது அப்போ அபி சொல்லுவாங்க ஒரு வேளை யாருக்கு தெரியும் கிருஷ்ணா ஒரு வேளை மீராவை விரும்புகிறாரோ என்னவோ அப்படி சொன்னோன்னே அப்போ வந்துட்டு ஆரம்பி கொஞ்சம் கோவம் வந்துடும். இங்கே பாரு அபி இந்த மாதிரிலாம் பேசாத, நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், எங்களுக்குள்ளே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் கோவப்படுற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இது இல்லை ஆக்சுவலி நாங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஸோட தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லவ் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா கிருஷ்ணா எப்பயும் வந்துட்டு மீராவை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு நீ தப்பாக எடுத்துக்கிற அப்படி சொல்லும்போது நான் தப்பாக எடுத்துக்கிறது விட காலேஜில் இருக்கிற எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க, மீராவும் கிருஷ்ணாவும் லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கையை பிடிச்சின்னு போகிறது அண்டு பைக்கில் வரும்போது அக் பண்ணி போகிறது இதெல்லாம் பார்க்குற எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மீராவும் கிருஷ்ணாவும் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு இது கேட்குற ஆரம்புக்கு வந்து டென்ஷன் ஆகும். பட் எதுவும் பேசிக்க மாட்டார். அப்போ அபி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆரம் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லு அபி அப்படி சொல்லும்போது நான் உன்னை விரும்புகிறேன் நான் அப்படி சொல்லும்போது இப்போ ஆரம்புக்கு வந்துட்டு இங்கே இப்போ சந்தோஷப்படுறதா இல்லை கோவப்படுறதானே தெரியாது. ஏன்னா வந்துட்டு சடனாக வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நீ வாடி பொடி சொல்லக்கூடாது, அப்புறம் வந்துட்டு கிருஷ்ணாவும் மீராவும் லவ் பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அபி. அதே டைமில் வந்துட்டு நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல ஆரம்பிக்கு. ஏன்னா வந்துட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கூட இப்போயே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால வந்துட்டு ஆரம் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா நான் கொஞ்சம் யோசிக்கணும் அபி அப்படி சொல்லும்போது அபி வந்துட்டு ஒரு நிமிஷம் ஆரம் உனக்கு என்னை உண்மையாலுமே பிடிக்கலையா, எதாக இருந்தாலும் இப்போயே சொல்லு, நான் இப்போயே தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் டல் ஆகிட்டு இருக்கு அவங்க வாய்ஸ். அதுக்கு ஆரம்பம் வந்து அபி எனக்கு ஒன்று பிடிக்கும் ரொம்பவே, ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இது லவ்வா இல்லை வேறு ஏதாவது சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படி சொல்லி கேட்கும்போது சரி ஆரம் நான் உனக்கு டைம் தரேன், நாளைக்கு காலையிலே வந்துட்டு நாளைக்கு காலையிலே வந்துட்டு நீ எதாக இருந்தாலும் சொல்லு அப்படி சொல்லுவாங்க. அபி வந்து ஆரம்பிக்கிட்ட சரி அபி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லுவாங்க. வா ஆரம் நானே ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது இல்லை அபி நீ போய்க்க, நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலைக்கு இது நான் வேலை பண்ணிக்கணும் வர்ற மாதிரி இருக்கும், அதான் நீ கிளம்பு அப்படி சொல்லுவாங்க. இதை கேட்குற அபிக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அவங்க அபி கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது மீராவி கிருஷ்ணா பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு ஆரம் வந்துட்டு நேராக வந்துட்டு கிருஷ்ணா மீரா டேபிளுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு பிறகு கிருஷ்ணா கேட்பாரு ஏன் அபி கிளம்பிட்டு அப்படி சொல்லும்போது இல்லைடா அபி என்னை லவ் பண்ணுறாலாம் என்கிட்ட சொன்னா, அதுக்கு நீ என்னடா சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்கும்போது நானும் அவளை லவ் பண்ணுறேன்டா, ஆனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால நான் எதுவும் சொல்லலை, அதுக்கு அபி வந்து நாளைக்கு காலையில் எதாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படி சொல்லும்போது இதை கேட்குறவங்களுக்கு கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் அதை வந்துட்டு காட்டிக்கவே மாட்டீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணா பார்த்துட்டு வா கிருஷ்ணா கிளம்பலாம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவோம் என்னடி கிருஷ்ணா மட்டும் கூப்பிட்றா எனக்கு விட மாட்டியாடி அப்படி சொல்லி கேட்கும்போது அப்புறம் திடீர்னு வந்துட்டு ஆரம்பிச்சு சாரி மீரா உன்னை வாடிப்பொடி சொன்னதுக்கு அப்படி சொல்லும்போது இப்போ தான் வந்துட்டு உண்மையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்காது மீராவுக்கு.
கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க. சைலண்ட்டாவே இருப்பாங்க. பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம்.